ஆய்வுக்கு இங்க நடுவராகவும் இங்க கீழே அமர்ந்திருக்க பேராசிரியர் அனைவருக்கும் வருங்காலத்துல அந்த சங்கடங்களை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாணவர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லி என் ஒரே பண்டிகைகளை பார்த்து சங்கடத்தை அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி பேராசிரியர்களும் அனுபவிச்சிருக்காங்க. மாணவர்கள் இனி அனுபவிக்க போறாங்களா? ரொம்ப நல்ல வாக்கம் இல்லை அது. இதுதான் ஒரு பேச்சாளருடைய தொடக்கம். சூப்பர் ஐயா. எதுவும் இருந்து வந்து சொன்னாங்க இது எல்லாத்தையும் கோவா இருக்கு. ஆனா இந்த பண்டிகைகளை மிக ஆழமா அனுபவிச்சதுனாலதான் நம்ம 3 பேரும் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கோம். அது புரிஞ்சுக்காத ஏமாளிகளா இது பேசிட்டு போயிட்டாங்கிறதா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை. உங்களுக்கு இருக்கிற அனுபவமும் பக்குவமும் அவங்களுக்கு இல்லை. ஒரு சொல்லிடுங்க. ஆமாங்கய்யா. அதுலேயும் நம்ம பாரதியை வந்துட்டு பாட்டுக்கு ஒரு குடல்னு சொல்லுவோம். ஆனா இந்த பாரதி இருக்காரு பேசுற வழிக்கு ஒரு புழுக வச்சுட்டு போயிருக்காரு இல்லையா? அவரோட பேச்சுல எவ்வளவோ புழுக. பாட்டுக்கு ஒரு புலவர். இவர் ஒவ்வொரு இடத்தையும் புழுகலாம். வழிக்கு ஒரு புழுக பேசுவதெல்லாம் புழுகலாம். ஆமாங்கய்யா. அவரோட பேச்சு வந்துட்டு ரொம்ப ரசிக்கக்கூடியதா இருந்துச்சு. எப்படின்னா ஒரு மழலையின் பேச்சு மாதிரி இருந்துச்சு இல்லையா? இதுல இருந்தே தெரியுது இவ்வளவு காலமா பண்டிகைகளை அவரோட பெற்றோர்கள் பார்வையிலிருந்து பார்த்ததில்ல. இன்னும் குழந்தையாகதான் இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாங்க. அப்புறம் எனக்கு முன்னாடி பேசுற அம்மா சொன்னாங்க பண்டிகைங்கிறது கலாச்சாரத்தையும் நம்மளோட மரபுகளையும் நம்மளோட சந்ததிக்கு கொண்டு போறது அப்படின்னு. ஆனா அவங்களே எண்ணெய் தேய்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டப்போ இவ்வளவு பேர் இருக்கிற இந்த இடத்துல ஒரு பெற்றோராவது எண்ணெய் தேய்ப்பதற்கான காரணம் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்றால் எப்படிப்பட்ட பண்டிகைகளை இவர்கள் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த கேள்வி அப்பயும் பதில் கிடைக்கலையா? அதுக்கப்புறம் ஈதல் பற்றி சொன்னாங்க. இங்க இருக்க எத்தனை பேருக்கு ஈதல் குணம் இருக்கு இல்லையா? ஈதல் குணம் இருந்தா இத்தனை பேர் வந்துட்டு பணம் இல்லாம காசு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு எத்தனையோ பேர் கை கால் முடிச்சு போய் எத்தனையோ பேர் வந்துட்டு ரோட்ல போய் பார்க்கும்போது தெரியும் அப்படியே நைட்டெல்லாம் நாய் வந்து மோதுற அளவுக்கு படுத்து கிடப்பாங்க. ஈதல் குணம் இருக்க உலகத்துல எப்படியா ஒரு மனிதன் வந்துட்டு நடு ரோட்ல அந்த நிலைமையில படுத்து கிடக்க முடியும்? அப்படி ஈதல் குணமே இல்லாத இந்த சமூகத்துல பண்டிகைக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து போய் கொடுப்போம். மற்ற நாள் அவங்களை பண்ணி கொடுப்போம். ஆமாங்க. இவங்க பேசுறது எல்லாமே கண்துடைப்புக்காக வெறும் அந்த பண்டிகை ஒரு நாள் அந்த ஒரு நாள் கூத்துக்காக பண்ற வேலைகள் மட்டும்தாங்கய்யா. நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க சேமிச்சு வைக்காம கிடையாது, அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்காம கிடையாது. ஆனா அவங்க அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கணும், தன்னோட குழந்தைகளை படிக்க வைக்கணும், குடும்ப செலவுகள் எல்லாத்தையும் பார்க்குற அவங்களோட வயிற்றுக்கு கூட இல்லை அவங்களுக்கு கூட செஞ்சுக்காம தன்னோட பிள்ளைகளுக்கு இந்த பண்டிகை வந்துச்சுன்னா இது செஞ்சு கொடுக்கணும், நம்ம பிள்ளை மற்ற பிள்ளை கண்டத்தை பார்த்து ஆசைப்பட்டுருவோம், அவனுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஆசாசையாக செய்கிற அவங்களோட அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி இருக்கிற சங்கடத்தை பிள்ளைகளை எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ இருக்குங்க பண்டிகை சந்தோஷமா. ஆமாங்க. அப்புறம் அந்த தம்பி அழகா சொன்னாரு டிஸ்கவுண்ட்டுக்காக என் மேம் வந்துட்டு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆமாங்கய்யா, நாங்களும் அந்த கஷ்டத்துல தான் இருக்கோம். ஆனா அந்த டிஸ்கவுண்ட்டை ஏங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம்? அந்த டிஸ்கவுண்ட்டே இந்த மாதிரி வீட்டில் இருக்க எங்க பிள்ளைங்களுக்கு இன்னும் நிறைய செஞ்சிட முடியாதா, கொஞ்சம் சேமிச்சு அது இன்னும் கொஞ்சம் கொடுத்துட முடியாதா அப்படிங்கிறதுக்காக அந்த டிஸ்கவுண்ட் இருந்து டிராஃபிக்ல கூட்டிட்டு வரோம். அப்புறம் எனக்கு முன்னாடி பேசின பரவி சொன்னாரு. ஆனா அவர் வந்துட்டு மறைமுகமா அவர் பேச்ச ஆரம்பிக்கும் போதே பண்டிகைகள் சங்கடம் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படின்னு சொல்றேன், நீதி தேவதை கண்ணு கட்டுதான் இருக்கும், அதே மாதிரிதான் நாங்களும் கண்ணை கட்டி பேசுறோம்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப இருக்க நிலைமையில நீதி தேவதையோட கண்ணை அவுத்தாதான் நீதி கிடைக்குங்கிற நிலைமையில எங்களையா எழுதி இருக்கு சொல்லுங்க. அவரே சொல்லிட்டாரு பண்டிகைகள் சங்கடா. ஐயா, நம்மளோட தமிழரோட பண்டிகையில முதல் பண்டிகை பொங்கல் தான். புறநானூற்றிலே பொங்கலை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பொங்கல் வந்துட்டு இயற்கையை போற்றி வணங்கி நம்ம அந்த பொங்கலை கொண்டாடணும் அப்படிங்கிறதுலாம். இப்போ யாராவது இயற்கையை பாதுகாக்கிறாங்களா? முதல்ல நம்மளோட சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறாங்களா? இது எதுவுமே பண்ணாம பொங்கலை கொண்டாடுறோம் நாங்கள் இயற்கையை போற்றோம் அப்படின்னு அவங்களால எப்படி பேச முடியுதுன்னு எனக்கு தெரியலையா? இது எல்லாத்துக்கும் மேல விவசாயிகள் அவங்களால அந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஆனா இப்போ அந்த விவசாயிகள் கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த பண்டிகை இந்த பொங்கல் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த பண்டிகையோட வழி என்ன. ஏன்னா பருவநிலை ஒரு சீராக இல்லையா? அதுக்கு
இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க தான் வந்துருக்காங்க. நீங்களே சொல்லிட்டு சொந்தக்காரன், அப்படிப்பட்ட சொந்தக்காரனை நான் கூப்பிட்டு சேர்த்து வச்சு நான் ஒரு பண்டிகையை சந்தோஷமா கொண்டாட முடியும்னா எப்படிங்கயா கொண்டாட முடியும்? அதெல்லாம் முடியாது. அதுதானே அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அப்புறம் கும்பமேளா சொன்னாங்க, கும்பமேளால இறந்து போன 8 பேருக்கு இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு எந்த பண்டிகையா சந்தோஷமா இருக்கும், எந்த கடவுள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இப்படி பண்டிகை அப்படிங்கிறது எப்போ மனிதர்கள் எல்லாரும் மனிதநேயத்தோடையும், எப்போ எல்லாரும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு எல்லாரும் ஒண்ணா இருந்து அவங்க சமமா இருந்து கொண்டாடுறாங்களோ அப்ப நான் சொல்லிக்கலாம் பண்டிகை வந்துட்டு சந்தோஷம் ஒண்ணு. இறுதியா வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன். பண்டிகையின் முன்னிரவு கண்ணிரவா தந்தை, பண்டிகையின் முன்னிரவு